ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரைக்குடி பகுதி மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ட்ரெயின்கள் எது அப்படின்னா, நைட் நேரமாக இருந்தால் ராமேஸ்வரம், சேது இந்த மாதிரியான எக்ஸ்பிரஸ், சிலம்பு எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரிங்க. இதே பகல் நேரமாக இருந்தால் பல்லவன் எக்ஸ்பிரஸ். இதை தவிர இன்னும் வெளிமாநிலங்களுக்கு போகக்கூடிய எத்தனையோ ட்ரெயின் இருக்குதுங்க காரைக்குடி வழியாக. ஆனால் அதை யாருமே நம்ம பொதுவாக பயன்படுத்துறதில்ல. ட்ரெயின்கள் வெளிமாநிலங்களுக்கு போனாலும் தமிழ்நாட்டை கடந்து தானே போகுது. அதனால் சில ஊர்களுக்கு நாம் இந்த மாதிரியான பகல் நேர ட்ரெயின்களை பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒரு ட்ரெயினை தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், பாருங்கள். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி இன்னொரு ட்ரெயினை பற்றி பேசுவோம். வண்டி நம்பர் 22,613 அயோத்தியாக்கண்ட் போகக்கூடிய இந்த ட்ரெயின் காரைக்குடி வழியாக தாங்க போகுது. திங்கட்கிழமை அதிகாலை 2:58க்கு இது அயோத்தியாக்கண்ட் போகுதுங்க. இது ஒரு பகல் நேர ட்ரெயினாக இருக்கிறதுனால நமக்கு கும்பகோணம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், விழுப்புரம், திருப்பாதிரிப்புலியூர், மேல்மருவத்தூர், சென்னை வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ட்ரெயின் அதிகாலை 2:58க்கு காரைக்குடி வருதுங்க. தஞ்சாவூருக்கு 6:38க்கும், கும்பகோணத்துக்கு 7:12க்கும், மயிலாடுதுறைக்கு 7:44க்கும், திருப்பாதிரிப்புலியூருக்கு காலை 8:59க்கும், விழுப்புரத்துக்கு காலையில் 10:10க்கும், மேல்மருவத்தூர் 11 மணிக்கும், சென்னை எழும்பூருக்கு மதியம் 1 மணிக்கும் போய் சேருதுங்க. ஸோ நீங்கள் பகலில் ட்ராவல் பண்ணி எக்மோர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு ட்ரெயின். ஆனால் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது திங்கட்கிழமை மட்டும்தான் வாராந்திர ட்ரெயின். ரிட்டர்ன் டைரக்ஷனில் வண்டி எண் 22,614 அயோத்தியாக்கண்ட் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் மதியம் 1:40க்கு, வெள்ளிக்கிழமை மதியம் 1:40க்கு சென்னை எக்மோரில் கிளம்பி சாயங்காலம் 6:45க்கு மயிலாடுதுறை, இரவு 7:20க்கு கும்பகோணம், இரவு 9:50க்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன், இரவு 11:15க்கு காரைக்குடி வந்து சேருங்க. ஸோ பகலில் நீங்கள் மதியத்துலேயோ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, சென்னையிலேருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் வெள்ளிக்கிழமை இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இதோட தொடர்ச்சியாக இன்னொரு வீடியோ அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம். நன்றி.